சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு கருவாடு தொக்கு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு கருவாடு தொக்கு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மண்சட்டியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் கருவாடு வந்து குச்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். உங்கள் ஊர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். இது நெத்திலி கருவாடுன்னு வச்சுக்கோங்க. அந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. வெளியில் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அதையும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் போட்டு நம்ம ஒரு தொக்கு ரெடி பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம்லாம் இழுக்காது. இது வந்து சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஒரு தடவை செஞ்சால் மட்டும் அடுத்தடுத்து இதே மாதிரி தான் செய்வோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே எண்ணெயில் வந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டு, இந்த தக்காளி வந்து சாஃப்ட் ஆகணும். அவ்வளோதான் நம்ம குக்கிங் டைமே. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு தேவையான மசாலா பொடியெலாம் நம்ம ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் அட்டகாசமாக இருக்கும் பார்க்கவே சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள், இது இவ்வளோ தான் மொத்தத்துக்கே. இதை நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்துட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில நான் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணியும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் வரும்போது நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்க கருவாடு இருக்கு இல்லையா, அதை இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த கருவாடையும் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் இல்லைனா சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சா கூட போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சிட்டோன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். சுடு சோறோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். பழைய சோறோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ எம்மியாக இருக்கும். உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த கருவாடை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு கருவாடு தொக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அடுத்து கண்டிப்பாக அடிக்கடி பண்ணுவீங்க. பழைய சோறோடு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.